தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், காமாட்சியின் பெருமை. பகுதி 3. அம்பாளின் மகிமையை சௌந்தரிய லஹரியில் ஆச்சாரியால் சொல்கிறார். அம்மா 9 சுற்று பிரகாரங்களை உடைய வாசஸ்தானத்தில் உள்ளுக்குள்ளே அந்தப்புறத்தில் பரபிரம்ம ஸ்வரூபமான பரமேஸ்வரனுடன் நீ சேர்ந்திருக்கிறாய். அந்தப்புறத்துக்கு அருகில் வரவே எவருக்கும் யோக்கியதை இல்லை. வெளியிலே 9 சுற்றுகளையும் தாண்டி இருக்கிற வாசலில்தான் மகா பெரிய இந்திராதி தேவர்களும் காத்து கிடக்கிறார்கள். அந்த வெளி வாசலில் காவல் செய்கிற அணிமா முதலிய சித்திகளே இந்த இந்திராதி தேவர்களுக்கு அஷ்டமகா சித்திகளை கொடுத்து விடுகிறார்கள் என்கிறார். புராராதேகே அந்தக புரமசி. இந்த 9 கட்டு அரண்மனை தான் ஸ்ரீசக்கரம் என்கிற அம்பாள் இயந்திரம். ரூபமே இல்லாத பராசக்தி திவ்ய மங்கள ஸ்வரூபத்துடன் அவயங்களோடு காமேஸ்வரியாக வந்த மாதிரி இந்த எந்திர ரூபத்திலும் இருக்கிறாள். பார்த்தால் ஏதோ கோடுகளும் கோணங்களுமாக தெரியும். ஆனால் இது அம்பாள் உருவமே. சில சப்தங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதால் அவற்றை மந்திரம் என்கிறோம். இப்படியே சிலவிதமான கோடுகள் கோணங்களை கொண்ட சித்திரங்களுக்கு டயக்ராம்ஸ் தெய்வீகமான சக்தி உண்டு. இவற்றை எந்திரம் என்கிறோம். அம்பாளின் பல ரூபங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. காமேஸ்வரி அல்லது காமாட்சி என்கிற லலிதையாக உள்ள போது அவளுடைய மந்திரம் ஸ்ரீ வித்யா. எந்திரம் ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்தில் ஆவரணங்கள் என்கிற 9 சுற்றுக்கள் இருக்கின்றன. அவற்றின் நடு மையத்தில் திரிகோணத்தில் மத்தியஸ்தானமாக உள்ள பிந்து என்கிற புள்ளி சாக்ஷாத் பராசக்தி. மற்ற ஆவரணங்கள் இதை சுற்றி சுற்றி உள்ள கோட்டைகள் மாதிரி. சிருஷ்டி முழுவதும் பிறந்த மூல முக்கோணமான அந்த புறத்தில் பரபிரம்மமாகிற காமேஸ்வரனோடு சேர்ந்து காமேஸ்வரியாக இருக்கிறாள் பராசக்தியான காமாட்சி. அவளே பூரண சக்தி. வெளியில் 9 ஆவரணங்களிலும் சுற்றி சுற்றி பல்வேறு தேவதைகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பராசக்தியின் அம்சங்கள். இவர்களுக்கும் ஒவ்வொரு வித சக்தி உண்டு. எல்லாவற்றுக்கும் வெளியே உள்ள ஆவரணத்தில் அணிமா முதலிய 8 தேவதைகள் காவல் இருக்கிறார்கள். சித்தர்கள் என்று சிலரை சொல்கிறோம். அவர்கள் இயற்கைக்கு அதீதமான அற்புதங்களை செய்கிறார்கள். இப்படி அற்புதம் செய்கிற சித்திகளை அணிமா முதலிய 8 தேவதைகள் அனுகிரகம் செய்கிறார்கள். இவற்றை அணிமாதி சித்தி என்பார்கள். தன் சரீரத்தை அணு மாதிரி சின்னதாக்கி கொள்கிற சித்தி அணிமா. எத்தனை மகா பெரிய ரூபமும் எடுப்பது மகிமா சித்தி. பஞ்சை விட லேசாகி லகுவாக பறப்பதற்கு லகிமா என்று பெயர். பிராப்தி என்கிற சித்தி ஒருத்தருக்கு பிராப்தியானால் அவர் தான் நினைத்த எதையும் சென்று அடைய முடியும். பிராகாமியம் என்பது எவருக்கும் வெல்ல முடியாத இச்சா சக்தியை தருகிற சித்தி. ஈசித்துவம் என்பது ஈஸ்வரத்துவம், அதாவது அடக்கி ஆளுகிற ஆற்றலை கொடுக்கும் சித்தி. வசித்துவம் என்பது எவரையும் வசப்படுத்துகிற சக்தியை தரும் சித்தி. இந்த 7 சித்திகளுக்கும் மேலே உள்ளது தன் மனசையே வசப்படுத்தி அடக்குவது. மற்ற சித்திகளால் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஆனால் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் மேலே போய் பரம சாந்தமாக இருப்பதே மற்ற எந்த சித்தியாலும் சாதிக்க முடியாத பேரானந்தத்தை தருவது. மனசு அடங்கினால்தான் இதை பெற முடியும். இதற்கு ஆசைகள் அடங்க வேண்டும். இப்படி ஆசைகளை அடக்குவது காமாவசாயனம் என்ற கடைசி சித்தியாக சொல்லப்படுகிறது. தாயுமானவர் கூட மற்ற இந்திரஜால வித்தை எல்லாம் செய்துவிடலாம். ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது என்று இதைத்தான் மிகவும் பிரமிப்பான சித்தியாக சொல்கிறார். இப்படி தங்களுக்கென்று ஆசை இல்லாமல் வைராகியத்தை பெற்றுவிட்ட மகான்களும் கூட லோகோபகாரமாக மற்ற சித்திகளை உபயோகப்படுத்தலாம். இப்படி பல சித்தர்கள்
11 சித்தர்கள் என்று கூட ஒரு கணக்கு சொல்வதுண்டு, இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த அநேக காரியங்கள் பைத்தியம் மாதிரி இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் சர்வ ஜனங்களிடமும் பிரியத்தோடு லோகக்ஷேமத்துக்காகவே சித்து விளையாட்டு செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பிரமிப்பூட்டுகிற சித்திகளை தருகிற தேவதைகள் கூட சாக்ஷாத் பராசக்தியின் அந்தப்புறத்துக்கு வெகு தூரத்திற்கு வெளியே நிற்கிற காவலாளிகள்தாம் என்று சொல்வதிலிருந்து அவளுடைய மகிமையை ஊகிக்கலாம். இப்படிப்பட்ட அம்பாளின் சக்தி சில சமயங்களில் சில இடங்களில் ஜனங்கள் தாங்க முடியாதபடி பொங்கிக் கொண்டு வெளிப்படுகிறது. ஆதியில் திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரியின் சக்தி இப்படித்தான் ரொம்பவும் உக்கிரமாக இருந்தது. அப்போது சாக்ஷாத் பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியார் ஸ்ரீசக்கரமாகவும் சிவசக்கரமாகவும் 2 தாடங்களை செய்து அவற்றிலேயே அம்பாளின் அதீதமான சக்தியை இழுத்து வைத்து சமனப்படுத்தி அவற்றை அம்பாளுக்கே அணிவித்தார். காஞ்சிபுரத்தில் ராஜராஜேஸ்வரியான காமாட்சியின் சக்தி உக்ரமாக இருந்தபோது அதே ஆச்சாரியாள் அந்த உக்ர கலையை அவளுடைய எதிரிலேயே ஒரு ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அதில் ஆகர்ஷித்து வைத்து அடக்கினார். அன்றிலிருந்து அம்பிகையும் பரம சௌமிய மூர்த்தியாகிவிட்டாள். எல்லோருக்கும் கருணா கடாட்சம் செய்து வருகிறாள்.